Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எப்படி Android மொபைலை கன்வர்ட் பண்ணி iPhone மாதிரி யூஸ் பண்றது அப்படினு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு iPhone வாங்குறது ஒரு கனவாவே இருக்கும். பட் அந்த கனவை இப்ப நம்ம நிறைவேற்ற போறோம். அதில இருக்க ஃபெசிலிட்டிஸை நம்ம கொண்டு வர போறது இல்ல. பட் iPhone மாதிரியே உங்க மொபைலை நீங்க மாத்திக்கலாம். Android மொபைலை அது எப்படின்னு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோவை எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கு, அதை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகே गाइस, வெல்கம் பேக் டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஐஃபோன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து ஃபோன் 13 லான்ச்சர் சொல்லி ஒரு அப்ளிகேஷன். இது வந்து உங்கள் ஐஃபோன் மாதிரியே உங்களோட மொபைலை மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன். இன்னொன்று வந்து வால்யூம் ஸ்டைலு, உங்களோட சவுண்ட் பட்டனையும் ஐஃபோன் மாதிரி அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோன் 13 அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 13 தான் இப்போ இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் ஐஃபோனு. அந்த லான்ச்சர் மாதிரியே உங்கள் மொபைலை கொண்டு வரதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன். ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ண உடனே ஒரு 30 செகண்டுக்கு ஒரு ஆட் ஒன்று ஓடுது. அந்த ஆடை ஸ்கிப் பண்ண உடனே தான் உங்களுக்கு இந்த மாதிரி வருது. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட் பார்த்தீங்களா, அந்த ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பர் தான் இதெல்லாம். கீழே இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா எனேபிள் பட்டன் ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது, நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா அலோவ் கொடுத்துக்கலாம். கண்டினியூஸாக நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் அலோவ் கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஓகே எனேபிள் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா மேலே ஒரு எனேபிள் பட்டன் இருக்கும், அதை நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்துடலாம். இப்போ மறுபடியும் பாருங்கள் ஓகே எனேபிள் நவ் அப்படின்னு இருக்குது, மறுபடியும் நான் அதை கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபோன் 13 லான்ச்சர் அந்த அப்ளிகேஷனை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி கேட்டுச்சுன்னா அலோவ் கொடுத்துக்கலாம். கீழே மறுபடியும் நம்ம கெட் ஸ்டார்டட் சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம அதை கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு எனேபிள் பட்டன் ஒன்று இருக்குது பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இதை கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல் ஸ்க்ரீன் அதிலே காமிச்சிருக்கு. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஐஃபோன் மாதிரி ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு கீழே இருக்க கெட் ஸ்டார்டடை கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஐஃபோனோட லான்ச்சர் பக்காவாக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஸ் டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஐஃபோன் லான்ச்சரே நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த செட் ஆஸ் டிஃபால்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஐஃபோன் அந்த ஃபோன் 13 லான்ச்சரை இப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த லான்ச்சரே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்க்ரீனில் ஒரு 6 தடவை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஸ்க்ரீனு. அதாவது உங்களுக்கு ஐஃபோன் லான்ச்சர் மாதிரி வந்துடும் கடைசியில். பேக் வர பட்டனு, அப்புறம் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீனு எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐஃபோன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் யாராவது உங்கள் வீட்டுக்கிட்ட ஐஃபோன் வச்சுருந்தாங்கன்னா பார்த்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனுக்கு அந்த ஃபோனுக்கு வித்தியாசமே தெரியாது. ஸோ நீங்கள் பேக் கேஸ் எல்லாமே நீங்கள் ஐஃபோன் மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஐஃபோன் மாதிரியே பக்காவாக வந்துருச்சு. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸ்க்ரீனில் நீங்கள் இப்படி தள்ளும்போது உங்களுக்கு இந்த பிரைட்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்கும். இப்படி கேட்டுச்சு அப்படின்னு எஸ்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த மாதிரி கேட்கும் ஒயர் சிஸ்டம் செட்டிங் அப்படின்னு நம்ம இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இதை எனேபிள் பண்ண மாதிரி தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள் பிரைட்னஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதுமாதிரி சவுண்டு ஏற்றுறேன். மேலே சாங்ஸும் இருக்குது. சாங்ஸை நம்ம மேலே இருக்க சாங்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சாங்ஸ் எந்த சாங் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சாங்கையும் நம்ம டேரெக்டாக ப்ளே பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம வால்யூம் பட்டன் நம்ம இந்த மாதிரி இருக்குது ஆண்ட்ராய்ட் மாதிரி. சாரி கைஸ், அந்த சாங் வந்து ப்ளே ஆகுது. இப்போ நம்ம வால்யூம் பட்டன் ஒன்று தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் வால்யூம் பட்டன் நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தா அந்த வால்யூம் ஸ்டைல் பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய ஆப்ஷன் வரும். அதில் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா iOS அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த iOS செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் iOS நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே கைஸ், செலக்ட் பண்ணி முடிச்சோடனே மேலே உங்களுக்கு iOS அதாவது ஐஃபோன் மாதிரியே உங்களுக்கு வால்யூம் பட்டன் காமிக்கும். மேலே ஒரு ஸ்டார்ட் பட்டன் கேட்குது, அந்த ஸ்டார்ட் பட்டனை கொடுக்கலாம். இப்படி கேட்டுச்சுன்னா மேலே இருக்க எனேபிள் பட்டன் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண அந்த வால்யூம் அப்ளிகேஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த அப்ளிகேஷனை நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க எனேபிள் பட்டனை எனேபிள் பண்ணிட்டு இப்படி கேட்டுச்சுன்னா ஓகே கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், பட் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். நம்ம ஃபுல்லாக இப்போ வெளியே வந்துடலாம். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் வால்யூம் பட்டன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐஃபோனில் வச்சுருக்க மாதிரியே உங்களுக்கு வால்யூம் பட்டன் இருக்குது. ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஐஃபோன் மாதிரி இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த அப்ளிகேஷன் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், பை பை, டேக் கேர்.